அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நீங்களும் உங்கள் நட்சத்திரம் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரம். படைப்பாற்றலிலே சிறந்து விளங்கக்கூடிய பரணி நட்சத்திரமாகிய உங்களுக்கு வாழ்க்கையிலே என்று பொருளாதார அபிவிருத்திகள் வரலாம், அல்லது தெய்வீக வழிபாடுகள் எப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலனை தரலாம், அல்லது சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் எப்பொழுது, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும், எந்த குறியீட்டை பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்கின்ற விவரங்களை எல்லாம் நாம் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அரிய தகவல்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. சுக்கிரனுடைய அதிபதியாக இருக்கிற இந்த பரணி நட்சத்திரம், இந்த பரணி நட்சத்திரோடு சேர்ந்து இருக்கிற பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் என்று சொல்லலாம். நீங்கள் பரணியிலே பிறந்திருந்தாலும் கூட பரணியில் பிறந்திருந்த பலாபலங்களை சேர்த்து தரக்கூடிய நட்சத்திரம் இந்த பூரமும் பூராடமும். ஆக இந்த 3 நட்சத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாதத்தில் சந்திக்கக்கூடிய நாட்கள் வருகின்றன. அந்த நாட்களிலே தெய்வீக வழிபாடுகள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகரித்து தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். குறிப்பாக இந்த நாளிலே உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனை அல்லது குலதெய்வ பிரார்த்தனை அல்லது உங்களுடைய வேண்டுதல்கள் அல்லது நீங்கள் ஒரு உபதேசம் பெறுவது, இப்படி தெய்வீக அனுகிரகங்களையோ அல்லது உங்களுடைய பிறவியின் நோக்கம், உங்கள் லட்சியங்கள், இவற்றையெல்லாம் தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 3 நட்சத்திரங்களும் உங்களுக்கு இறை பிரார்த்தனையை, உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பண வரவு அல்லது உங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சம்பவம் அல்லது நீங்கள் விரும்பியதை விரும்பியபடி அடையக்கூடிய ஒரு நாட்களாக எந்த நாட்கள் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கிற நாளிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணவரவு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமில்லை, நீங்கள் செய்த வேலைகள், நீங்கள் வாங்க வேண்டிய பணம் யார்கிட்டையாவது பெண்டிங் விட்டு வைத்திருந்தால், இப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த பணம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மேலும் இந்த நாளிலே ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்று சொன்னால் தொழிலுக்கான வாய்ப்புகளும் பெருகும். உங்கள் குடும்பத்தில் சுபிட்சைகள் நடக்கிறது, குடும்பத்திலே மங்களகரமான காரியங்கள் நடக்கிறது, அது மூலமாக மனதிலே மகிழ்ச்சி வருகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சூரிய நட்சத்திரமாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நாளிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினாலே பணவரவு அதிகரிப்பதற்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை அதிகாலையிலே சூரியனை பார்த்து ஒரு 11 முறை சொல்லி வந்தால் உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த நாளிலே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக 2 விஷயங்களை பார்த்து விட்டோம். தெய்வீக அனுகிரகத்தை பெறுவதற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமும், பணவரவுகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த சூரிய நட்சத்திரங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே அசம்பாவிதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த நாளிலே எந்த நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் என்று பார்க்கும் பொழுது, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரம் உங்களுக்கு பாதகங்களை தரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம். ஆகையினாலே அந்த நட்சத்திரம் வரும்பொழுது நாம் வெளியே செல்வதாகட்டும் அல்லது வீட்டில் செய்யக்கூடிய சின்ன வேலைகளாகட்டும், வெளி வேலைகளாகட்டும், எல்லா இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் ஒரு சின்ன ஒரு காய் வெட்டுவது முதல் கொண்டு கார் ஓட்டுவது வரையிலும் நமக்கு சிறு அசம்பாவிதங்களை உண்டாக்கக்கூடிய அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறது. ஆகையினால் இந்த நட்சத்திரனுடைய சாதகத்தை நாம் சுலபமாக அடைவதற்கும் இதனுடைய பாதகத்தை தடுப்பதற்கும் நாம் வழிபட வேண்டிய தெய்வம், உங்கள் நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதனாலே ஸ்ரீ மகாலட்சுமியை எப்பொழுதும் வழிபாடு செய்வது உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான பலன்களை அதிகப்படுத்தியும் பாதகத்தை குறைத்தும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் குறியீடாக யோனி வடிவம் அல்லது இதய வடிவத்தை நீங்கள் குறியீடாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். இந்த குறியீடுகளை உங்களுடைய பார்வையில் படும்படி அல்லது உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் தொழில் செய்கின்ற இடங்களிலோ உங்கள் பார்வையில் படும்படி இந்த குறியீடுகளை வைத்து கொண்டால் உங்களுடைய சிந்தனையானது தெளிவு பெறக்கூடிய வாய்ப்புகளை தரும். ஒரு குறியீடு அந்த நட்சத்திரத்திற்கான அதிபதிகள் அந்த நட்சத்திரத்தை பிறப்பவர்களுக்கு மேன்மை செய்யக்கூடிய வகையிலே, அந்த நட்சத்திரத்திற்கு மேன்மை செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. அதற்காகத்தான் இந்த குறியீட்டை பயன்படுத்தியிருக்கிறோம். ஆக பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நட்சத்திரனுடைய சாதக பாதகத்தை சமநிலைப்படுத்துவதற்கு உங்களுடைய அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை அதிகப்படுத்தி கொள்ள இந்த நட்சத்திரத்தின் குறியீடாக
யோனி வடிவத்தை அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களின் கூட்டமாக இருப்பதனாலும் இதனுடைய அமைப்பு பார்ப்பதற்கு ஒரு யோனி வடிவத்தை ஒத்து இருப்பதனாலும் இந்த குறியீட்டை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சிந்தனையானது தெளிவு பெற்று நம்முடைய நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த குறியீட்டையும் உங்களுடைய அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட்டு வாழ்க்கையிலே மேம்பட வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு அரிய பதிவிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.